உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, எசேக்கியல் 28:24, இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். தைக்கிற முள்ளு, உங்கள் மனசை தைக்கிற முள்ளு இனிமேல் இருக்காது. எதுங்க உங்கள் மனசை தைக்குது? நெரிஞ்சல்கள் உங்கள் மனசை குத்துதில்ல. யாரோ ஒருத்தங்க பேசுகிற பேச்சு, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு உங்கள் மனதை அப்படியே தைக்குது இல்லைங்க. அந்த முள், அந்த நோவு உண்டாக்குகின்ற முள், நெரிஞ்சல்கள் இனிமேல் இருக்காது அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. சந்தோஷப்பட்டுக்கங்க, ஓகேங்களாங்க. கேவலமாக பேசுகிறாங்கங்க, இகழ்ந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க. ஏங்க இயேசு இப்படி அவங்க முன்னாடி என்ன வச்சுருக்காரு? அதை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. இயேசு ஏன் இந்த நிலமையில் என்ன வச்சுருக்காரு கவலைப்படுறீங்களா? இதை உங்களை சுற்றி பேசுகிற பேச்சு இல்லை, அதுதான் உங்களை குத்துது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாங்கன்னா, அது இனிமேல் இருக்காது. நோவு உண்டாக்குகின்ற அந்த நெரிஞ்சல்கள் இனிமேல் இருக்காது. ஏன்னா தேவன் எடுத்து போட்டுருவார். ஒரு ஊசி போட்டால் நம்மளுக்கு வலிக்க தான் செய்யணும் இல்லை? ஆனால் இவங்க பேசியே நம்மளுடைய மனதை என்ன பண்ணுறாங்க? தச்சிடுறாங்க, ஊசி வச்சு தச்சிடுறாங்க. அது எவ்வளோ வலி இருக்கும், அது எவ்வளோ கஷ்டம் இல்லை? கஷ்டம்தான். இதை மாதிரி ஒரு பேச்சை கேட்குறது கஷ்டம்தான். காலில் ஏதாவது முள் குத்துனா நம்ம கை வச்சு எடுத்து போட்டுருவோம். மனதில் இருக்கிற முள்ளை எப்படிங்க எடுத்து போடுறது? அதுக்கு தான் தேவன் வராருங்க. அவர் பிடுங்கி தூக்கி எரிஞ்சு போடுறாரு. இனிமேல் எதாலையும் உங்களுக்கு நோவு உண்டாகாது, வலி ஏற்படாது, மனது வலி ஏற்படாது. மற்றவங்க வாயை அடைக்கிறாரு, அவ்வளோதாங்க. உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாயை அவர் அடைக்கிறாரு. அசிங்கமாக கேவலமாக பேசுகிறாங்கள, இனிமேல் அது மாதிரிலாம் அவங்க பேச மாட்டாங்க. அப்படியே வாயை அடைத்து வைக்கிறார் அவங்க வாயை. என்னங்க ஊர் வாயெல்லாம் மூட முடியுமா? தேவனால் முடியுமே. ஊர் வாயை நம்ம தான் மூட முடியாது, ஆனால் தேவனால் மூட முடியும். எத்தனை பேர் பேசினாலும் அத்தனை பேருடைய வாயையும் அவர் என்ன பண்ணுறாரு? அடக்கி அப்படியே அடைச்சி வச்சுருவார். ஏன்னா அவர் தானே உருவாக்கினார். அத்தனை வாய்களையும் யாருங்க உருவாக்குனது? அவர் தானே சிருஷ்டிகர். அவர் கரெக்டாக அடைச்சி வச்சுருவார் அவங்க வாயை. அவ்வளோதான், அதுக்கு மேலே தற்க விட மாட்டார். எதுவும் இனிமே உங்களை நறுக்குன்னு குத்தாதுங்க. இயேசுவால் இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு அவருடைய வல்லமையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் எசேக்கியல் அதே 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். மோசமாக பேசினவங்களுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு வருது. உங்களுக்கு விரோதமாக பேசினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு செய்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? அதே வசனம் தான் அதிலே போட்டிருக்கு. உங்களுக்கு அவர் சுகமாக உங்களை வாழ பண்ணுவார். நீங்கள் வீடு கட்டுவீங்க, திராட்சை தோட்டங்களை நாட்டுவீங்க, நீங்கள் முன்னேறி சுகமாக இருப்பீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை பேசினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முன்னாடி உயர்த்தி வைப்பார். உங்களை ரொம்ப நல்லா வச்சு அவங்களுக்கு புரிய வைப்பார். நான் இவங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு புரிய வைப்பார். உங்களை நல்லா சுகமாக வாழ வைக்க போகிறாரு. யோபுவுக்கு விரோதமாக சுற்றி நிறைய பேர் பேசினாங்க. நம்மளுக்கே தெரியும், நீ ஒரு பாவி அப்படின்னு சொன்னாங்க. தேவன் ஏங்க அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் ஏன் பேசல? எலியா கிட்ட பேசினாருங்க. அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் எலியா கிட்ட பேசினார். ஏன் யோபுக்கிட்டையும்? யோபு ரொம்ப சாஃப்ட்டு தான். யோபுக்கிட்ட அப்படி பேசலாம்ல, அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேசலாம்ல. ஏங்க பேசல? பெருங்காற்றுலேருந்து பேசினார், புயல் காற்றுலேருந்து பேசினார். ஏன் அப்படி பேசணும்? எலியா கிட்ட பேசும்போது எலியா ஒரே ஒருத்தன் தான். ஆனால் இங்கே இருக்கும்போது, அதாவது யோபுவோட 3 நண்பர்களும் நின்றுட்டு இருந்தாங்க, 3 ஃப்ரெண்ட்ஸும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வாயை அடைப்பதற்காக தான் சவுண்டை ஏற்றினார். பெருங்காற்றில் இருந்து அவர் பேசினார்.
அவங்க 3 பேருடைய வாயையும் அடைச்சாரு. எலிப்பாசை பார்த்து சொன்னார், 2 நண்பர்கள், நீயும் உன் நண்பர்களும் செய்தது சரியில்லை, நிதானமே இல்லாமல் பேசுனீங்க, எனக்கு கோபம் வருது அப்படின்னாங்க. வாயை அவர் அடைத்தார். அதற்காக தான் பெருங்காற்றிலிருந்து அவர் பேசினார். அப்படிதான் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களுடைய வாயை அடைப்பார். யோபுவுக்கு ஏங்க ரெட்டிப்பான நன்மை எதுக்குங்க கொடுக்கணும்? ஏன் ஏற்கனவே பெரிய பணக்காரன் தான், அந்த அளவு பணத்தை கொடுத்தா போதாதா? ஏன் 2 மடங்கு பணத்தை கொடுத்தாருன்னா, அந்த ஊட்ஸ் நாட்டுக்காரங்களாம் சொன்னாங்க, யோபு ஒரு பாவி, தேவன் அதனாலேயே அடித்தார், அநியாயமாக சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, இவன் எப்படி ஒரே நாளில் எப்படிங்க அவன் பணக்காரனானா? அப்படியே அநியாய சொத்து, அநியாயம் செய்து செய்து இவ்வளோ சேர்த்து வச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, பாவி பாவின்னு. அவங்க வாயை அடைப்பதற்காக அவர் என்ன பண்ணார்? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அப்படிதான் அவரால் ஊர் வாயை அப்படியே அடைத்து வைக்க முடியும். நம்ம தேவன் அவ்வளோ பெரியவருங்க. உங்களை நல்லா சொகுசாக வச்சு சுகமாக வச்சு மற்றவங்க வாயை அடைப்பார். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு எதிராக நிறைய பேர் சுற்றி சுற்றி பேசி உங்கள் பிள்ளைங்களுடைய இருதயத்தை தச்சிட்டாங்க. அப்படியே முற்களால் தச்சு வச்சுருக்காங்க. முற்களாக இருக்குது, மனசு ஃபுல்லாக முள்ளாக இருக்குது பா. அது குத்திக்கிட்டே இருக்குதேப்பா. நீங்கள் எடுத்து போடலன்னா தான் கஷ்டம். அது குத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் தயவுசெய்து அந்த முற்களை எடுத்துடுங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய மனசில் இருக்கிற அந்த முற்களை எடுத்து போட்டுருங்க. அப்போ தான்ப்பா அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். ப்ளீஸ்ப்பா. அவங்க கை வச்சு எடுக்க முடியாது, உங்கள் கை வைத்து அந்த குத்துக்கின்ற முற்களை எடுத்து போடுங்க வா. நியாய தீர்ப்பு வரணும். மோசமாக பேசுகிறவங்களுக்கு எதிராக நியாய தீர்ப்பு, உங்கள் நியாய தீர்ப்பு வரணும். உங்கள் பிள்ளைங்களை அவங்களுக்கு முன்னாடி நல்லா சொகுசாக சுகமாக வைக்க போகிறீங்க பா. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது பா. நாங்கள் பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க. நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் சுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு நிற்கிறோமாப்பா. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பா. நன்றி அப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்கிறதுக்காக வருவீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.